முதலமைச்சருக்கே உரிய பொறுப்பும் கடமையும் அதை புரிஞ்சு கொண்டு சொன்னார் நான் எடுத்துக்கிறேன். சட்டமன்றம் நடந்ததுனால அங்கே கவன ஈர்ப்பு தீர்மானம் இந்த விவகாரத்தில் கொண்டு வந்ததுனால பதிலளிக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு எழுந்ததுனால சொன்னார். அதில் பல்கலைக்கழகத்தினுடைய பெயரை தவிர்த்தாருன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு தனியாக வழக்கம் உங்களுக்கு என்ன சொல்றாரு, வெட்கி தலைகுனி வைக்கிறதா நான் சொல்லுவேன். தலைகுனி கூட எடுத்துரும். வெட்கப்படுகிற அளவுக்கு அந்த பல்கலைக்கழக பேரை சொல்றதுக்கு வெட்கப்படுற அளவுக்கு ஒரு அசாதாரண ஒரு சம்பவம் நடந்துடுச்சு. அப்போ இதுக்கு இத்தனை நாள் காத்திருக்கணுமா? முதலமைச்சர் நடக்கிற எல்லாத்துக்கும் அவர் நேரடி பொறுப்பு இல்லை, ஆனால் தார்மீக பொறுப்பு அவருக்கு தான். நான் அந்த இஷ்யூல இருந்து லேசா 2 நிமிஷத்துல அதை ஆரம்பிச்சிட்டோம்னா, ஒரு சம்பவம் நடக்குது, பல்கலைக்கழக வளாகத்தில் நடக்குது. முதல்ல மற்ற எல்லா ஆளுநர்களையும் விட இப்ப இருக்கிற ஆளுநர் RN ரவி வேந்தருங்கிற அந்த பதவியை, பொறுப்பை, அதற்குரிய அதிகாரத்தை முழுமையா சுவைக்கணும்னு ஒரு எல்லை மீறியும் அல்லது ஒரு என்ன சொல்றது, ஒரு அதீத ஆசையின் காரணமா அல்லது அதீத ஈடுபாட்டின் காரணமா தினசரி நடவடிக்கைகளை தலையிட ஆரம்பிச்சார். தப்பு இல்லாம நான் வேந்தர், எனக்கு அந்த அதிகாரம் இருக்குன்னு சொன்னா துணைவேந்தர்கள் கூட்டத்தை போற இடத்துல எல்லாம் கூட்டினார். ராஜ்பவனுக்கு வர வச்சார், ஊட்டிக்கு போனா அங்கே வர வச்சார். ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளரையோ துணைவேந்தரையோ ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாவனர் என்றால் கூட அவரை காப்பாற்றணும்னு நினைச்சா அந்த பல்கலைக்கழகத்துக்கே விசிட் போற அளவுக்கு அன்றாட நடவடிக்கைகளில் ஆர்வம் காட்டிய ஆளுநர் 1/2 கிலோமீட்டர் தூரத்துல, இவர் எங்கு ஒவ்வொரு இரவும் தூங்குகிறாரோ அங்கிருந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ட்விட்டர்ல ஆக்டிவா இயங்குறவர் தான் ஆளுநர். வேந்தர் என்கிற முறையில் இந்த சம்பவத்திற்காக நான் வெட்கப்படுகிறேன், தார்மீக பொறுப்பேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட் போட்டிருந்தாருன்னா அவர் எங்கேயும் உயர்ந்திருப்பார். ஏன்னா அவருக்கு பொறுப்பு இருக்கு, அரசியலுக்காக இல்லை, தார்மீக பொறுப்பு அவருக்கு தான் வேந்தருங்கிற முறையில்.